எவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? எல்லாரும் போய் வந்துக்கோங்க. சாதாரண விஷயமா நீங்க கேக்குறது? நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. என்னமோ நீ பெத்த பிள்ளை மாதிரி யோசிக்கிற. ஐ நீ இருந்தாலும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கலங்க. என்ன ரொம்ப யோசிக்கிற? எடுத்து வளர்த்தவதானே. அதுக்கு இல்ல, அமுதா இன்னும் பெரியவள் ஆகல. 1 வருஷமோ 2 வருஷமோ வெயிட் பண்ண கூடாதா? வெயிட் பண்றேன். அதுக்கு அச்சாரமா இந்த செயின் அவ கழுத்துல போடு. நாளைக்கே இது அமுதா கழுத்துல நான் பார்க்கணும். ரொம்ப யோசிக்காத, எல்லாம் சரியா வரும். அமுதாவை காப்பாத்துறேன்னு தான் நினச்சேன். அப்பாவை சாகடிப்பேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இந்த 8 வருஷமா எங்கெங்கேயே சுற்றி கடைசியாக கடலூர் வந்தேன். வேலை கிடச்சி வண்டிக்கு காத்திருந்தப்ப தான் பசங்க கூட சண்டையாகி உங்ககிட்ட மாட்டினேன். ஊரை விட்டு கிளம்பும்போது எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ வரைக்கும் அதே நிலைமை தான். நீ ஏன்டா வெளில போனோம்? உனக்கு நான் இருக்கேன்டா. இந்த நிமிஷம் நீ என் புள்ளடா. நீ ஏன் உட்கார எந்திரி. நான் இருக்கேன்டா உனக்கு, நீ கவலைப்படாத. கணக்கு பார்த்துக்க. என்னமோ ஒன்று செய்றீங்க, ஒரு நாள் மாட்டுவீங்க. மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. கிளம்பிட்டேன். அங்கே தான் வந்துட்டுருக்கேன். இவனை எங்கேயோ பார்த்துருக்குமே. ஏய் நில்றா. கொடு. என்னடா கை எடுத்துச்சு? அண்ணே கழுத்தே அறுத்துருண்ணே. திருக்க ரெடியா? ரெடிண்ணா. ராவுத்தருக்கு அனுப்ப வேண்டிய லோடு அனுப்பிச்சிருங்க. அனுப்பிடுறேண்ணே. அந்த பெத்தபுரம் பேமெண்ட் இன்னும் வரல, என்னாச்சுன்னு பாருங்க. பார்த்துட்றேண்ணே.
நான் நாளைக்கு வந்துடுவேன். சரிண்ணே. போய் காரை ஸ்டார்ட் பண்ணு. கணக்கே. சொல்லுங்க. 5 லட்சம் ரூபா செக் போட்டு வச்சிருக்கேன். பேங்க்ல ட்ராப் பண்ணிடு. சரிங்க. 2000 நோட்டை எடுத்துட்டு வந்துடுறேங்க. அடுத்த வாரம் எலெக்ஷன் இருக்கு. சரிங்க. பாத்துக்க. அண்ணாச்சி எங்க போறாரு? வடை சுட போறாரு. டெல்லிக்கு போறாரா? வாடா. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்ன இது? நீ கேட்டிய பணம் 95 ரூபா கோட்டருக்கும் மீதி டிஃபனுக்கும். நான் கேட்டது 10,000 ரூபாய். இவ்வளவுதான் தர முடியும். அதெல்லாம் தர முடியாது. இது அண்ணாச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. ஏன் கணக்குல கொடு. உனக்கு எதிரா கணக்கு? அண்ணாத நாய. யாரா அண்ணாத? போடா. 1000 தான் என் மச்சான்டா. எப்ப நீ இந்த அளவு துணிஞ்சியோ என் முகத்துல கூட வெளிப்பட. அண்ணாச்சி போடா வெளியே. ஏய் வா மச்சான் போலாம். மச்சான் அப்படியாச்சு. மச்சான் பணம் வர்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. அண்ணாச்சி ஏத்து சரிப்பட்டு வருமாடா. நீ ஏன்டா அப்படி பாக்குற? இதுனா எனக்காகவா இல்ல உனக்காகவா? உன் குடும்பத்துக்காக தான். ஒரு விஷயம் நம்மளுக்கு சரின்னு பட்டா போதும். யாரை எதுக்குறன்றது மேட்டர் இல்ல. சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கே ஒருத்தரை மீட் பண்ண நான் ஏற்பாடு பண்றேன். சரி மச்சான். சரி கிளம்புவோமா? வந்து உட்காரு. ஏம்பா இவ்வளோ யோசிக்கிற? அண்ணாச்சிக்கிட்ட இருக்கும்போது நீங்கள் தான் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்படின்றதுக்குள்ள சொலையா 10 லட்சம் கிடைக்க போகுது. ஏன் ரொம்ப யோசிக்கிற?